வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு கிடைக்கும். ஸோ இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள், புரதம், நார்சத்து, ஃபோலேட், நியாசின், பைரிடாக்சின், ரிஃபோஃப்ளோவின், தயாமின், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், இரும்புச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து குடும்பமே அவரைக்காயில் நிறைந்திருக்குங்க மக்களே. ஸோ அவரைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு என்னென்ன நோய்கள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சமீபத்திய ஆய்வுகள், ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ணக்கூடிய ரிசர்ச்சின் படி பார்த்தீங்கன்னா ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்மளுடைய இதயத்தை மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதயம் சார்ந்த கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து தான் அந்த ஃப்ளவனாய்டுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் ஆரோக்கியமான வென்ட்ரிக்கிள் செயல்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்கு நமக்கு விட்டமின் B1 அவசியம். முக்கியமாக விட்டமின் B1 எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கொலைனுடைய உருவாக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது. அந்த சிக்னல்களை கொடுக்கறதே இதுதான். ஸோ அப்படிப்பட்ட விட்டமின் B1 மற்றும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஃப்ளவனாய்டு சத்துக்கள் வந்து அவரைக்காயில் இருக்குது. அதனால இந்த விட்டமின் B1 ஃப்ளவனாய்டு சத்தையும் பெறுவதற்கு அவரைக்காயை வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கிட்டோம்னா இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும். எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. இதயத்திற்கு ரத்த ஓட்டமெல்லாம் சீராக கிடைக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கலாம். நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள் வந்து செரட்டோனின் மற்றும் டோபமைன். இந்த ஹார்மோன்கள் வந்து செக்ரிகேட் ஆகணும், அதாவது சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு காப்பர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். காப்பர் சத்து உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ், உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுத்தும். ஹார்மோன்களை பாதித்து உங்களுடைய மனநிலையை மோசமாக்கிடும். ஸ்ட்ரெஸ், டென்ஷனை ஏற்படுத்தும். கவனச்சிதறல், சிந்திக்கக்கூடிய திறனை பாதிப்பு ஏற்படுத்தும். வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வழிவகுக்கும். அதனால காப்பர் சத்து வேணும்னா நீங்கள் வந்து அவரைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் அவரைக்காயில் 1.335 மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து இருக்குது. இது நம்மளுடைய உடலுக்கு போதுமானது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதே போல் நரம்பு சிதைவு நோய், புற்றுநோய் இதனுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காயில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் நம்முடைய மனநிலையை, மன அழுத்தத்தை, ஆன்சைட்டி இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு அந்த ஹார்மோன்கள் சுரக்கும் போது நம்ம எளிமையாகவே மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு விடுவோம். அதுக்கு தான் நம்ம வந்து மூளை ஆரோக்கியம் பெற்று விடுவோம். ஸோ அப்போ மன அழுத்தமெல்லாம் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம மூளை ஆரோக்கியத்தை பெற்று நம்ம மூளை சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். அதுக்கு தான் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கணும். ஜீரண ஆரோக்கியம் பெறுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். ஜீரண ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நார் சத்து. ஸோ அதில் தான் அதிக பங்கு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் யாரெல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். ஸோ இப்போது நம்ம நார் சத்து இருந்திருக்கக்கூடிய அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக நமக்கு வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். குடல் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குடல் வீக்கம், மலச்சிக்கல், அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும். 100 கிராம் வரையில் நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அது 25.6 மைக்ரோகிராம் அளவு டயட்ரி நார் சத்து வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் ஜீரணத்தை இது ஆரோக்கியமாக வைக்கும். குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுமே ஊக்குவிக்கும். ஸோ இதனால் உணவுகள் நீங்கள் சாப்பிடுவீங்க, அந்த உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு இந்த நார் சத்து உதவி செய்யும். உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ இதனால் உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே ஏற்படாது. மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் கூட உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். ஈறுகள் ஆரோக்கியம் பெறுவதற்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கலாம். பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம், பாஸ்பரஸ் மிக மிக அவசியம். அவற்றோடு உடலில் வந்து கால்சியத்தினுடைய அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் D சத்து அவசியம். ஏன்னா விட்டமின் D சத்து தான் கால்சியம் சத்தை உறிஞ்சி நமக்கு எலும்புகளை பலப்படுத்தும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காயில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் D எல்லாமே நிறைந்திருக்கு. இது நம்முடைய ஈறுகளினுடைய உறுதி, பற்களினுடைய உருவாக்கம், வலுவான பற்கள், தாடை, எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளை பார்த்துக்கொள்ளும். ஒரு 100 கிராம் அவரைக்காயை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 130 மைக்ரோகிராம் கால்சியம் மற்றும் 0.372 மைக்ரோகிராம் அளவுக்கு பாஸ்பரஸ் சத்து நமக்கு கிடைக்குது. இதன் மூலமாக பற்களினுடைய ஆரோக்கியம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மேம்படும். ஸோ எந்த விதமான இந்த ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது, பற்களில் வந்து பற்சொத்தை,
கூச்சம் ஏற்படுவது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பிளேக் படிவது, அதாவது பற்களில் வந்து நமக்கு கழிவுகள் கிருமிகள் வந்து படிவது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்தமாக சுவாச புத்துணர்ச்சியை நம்ம பெறுவோம். ஈறுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த நோயுமே நீங்கள் அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கணும், புற்றுநோய் போன்ற பிரச்சனை கூட வரக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் ஒரு தடவை வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.